ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. தென்காசியில் இப்போ ஒரு வாரமாகவே நல்ல காற்று, அதோட சாரல் மழை மாதிரி லைட்டாக பெஞ்சிட்ருக்குங்க. கிளைமேட் மாறையில் நம்மளோட உடம்பும் அப்படியே மாறிடுது, ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நான் பின்னாடி வியூ தான் காமிக்கேன். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையை ஒட்டின அன்னைக்கு உள்ள மேகங்கள் பாருங்கள், கரும் மேகமாக சூழ்ந்துருக்கு. இது வந்து மழை மேகம்தான், ஆனால் காற்று ஓவராக இருக்கிறதுனால மேகங்களை பூரா களைச்சி விட்டுருது. குற்றால சீசன் மாரி அழகாக தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு, 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர வெயில் இருந்துச்சு. இப்போ அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு, இதுதான் வந்து தூதுவளை இலைங்க. அந்த செடி வந்து இதுதான். இந்த செடி வந்து அந்த ஸ்டெம்ப்பு, அது தண்டு, இலை எல்லாமே உங்களுக்கு வந்து முள்ளாக தான் இருக்கும். பயங்கர முள்ளாக இருக்கும். மெதுவாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட பூ வந்து ஊதா கலரில் இருக்குங்க. இதோட பழம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இதுதான் தூதுவளை செடி. நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டிலே வளர்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அடிக்கடி சளி பிடிக்கையில் ரசமாவோ துவையலாவோ வச்சு சாப்பிடையில சூப்பராக இருக்குங்க. இதில் துவையலும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இலையை பாருங்கள், ஃபுல்லாகவே முள் தான். இப்போ தேவையான அளவு தூதுவளை இலையை வந்து நான் பிடுங்கிக்கிட்டேங்க. பிடுங்கிட்டு இதை வந்து நல்லா நம்ம கழுவி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. மெதுவாக கழுவுங்க, கையில் முள் எதுவும் குத்திடக்கூடாது. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் நல்லா 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. நல்லா காட்டமாக இருந்துச்சுன்னா சளி வந்து உடனே இறங்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருஞ்சீரகம், 3/4 ஸ்பூன் முழு தனியா, கொத்தமல்லி சொல்லுவாங்கள்ல அது. இப்போ வந்து பெருங்காயத்தூளும் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இதிலே பெருங்காயத்தூளையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா அப்படியே நம்ம வந்து வதக்கி ரசம் வச்சிடலாம். இப்போ 2 தக்காளியை நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நாட்டு பூண்டு தான் இதுக்கு நீங்கள் வந்து போடணும். வடை பூண்டெல்லாம் போடக்கூடாது. அந்த பெருசு பெருசாக இருக்குமே அது போடக்கூடாது. சின்னதாக நாட்டு பூண்டு இருக்கும்ல, அதில் ஒரு பூண்டை எடுத்து அதோட சொலையை தான் போட்டிருக்கேன் நான். இப்போ தூதுவளை இலையை நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு மொத்தமாக இப்போ எல்லாத்தையும் அரைக்கணும். நம்ம ரசத்துக்கு எப்படி கொரகொரப்பாக அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க, மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இந்த மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்குவோம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க. புளி தண்ணியை வந்து இப்போ நம்ம கரைக்க ஆரம்பிச்சிடணும். புளியை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து நல்லா பிசைஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த புளி தண்ணி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து புளிப்பாக தான் இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கலக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப புளிப்பு இல்லாமலும் இருந்துடக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் நாக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இப்போ அந்த மிக்சி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிடுவோம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நல்லா இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா மல்லி இலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே தாளித்து ஊற்றி ரசத்தை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த மிளகாய் வத்தலும் கருவேப்பிலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நமக்கு அந்த தூதுவளை இலையோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாகணுங்க, அதுக்காகத்தான் வதக்குறோம். இல்லைனா அப்படியே நம்ம கூட்டி கூட ரசம் வச்சுருந்துருக்கலாம். அந்த இலையை வந்து நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக போட்டோம்ல, அதனால் இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கிறோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கீழே அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுங்க. நல்லா வதங்கி வந்துட்டு இலையோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதையும் அப்படியே உள்ளே ஊற்றிடுவோம். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுனால இனி அப்படியே கூட்டி நம்ம வைக்க வேண்டியதான் ரசத்தை. இப்போ அப்படியே உள்ளே ஊற்றியாச்சுங்க, அவ்வளோதான்.
இந்த ரசம் வந்து நம்ம நார்மல் ரசம் வந்து முறக்குன்னாலே நம்ம இறக்கி வச்சுருவோம். இந்த ரசம் வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கீழே அந்த விழுதுகள்லாம் இருக்குல்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் மிக்க தூதுவளை இலை ரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடெல்லாம் நுரக்கூடி வருது பாருங்கள். இப்போ லைட்டாக கொதி வருது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக லைட்டாக கொதி வரையில் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொதி விடக்கூடாது, ஒரு மாதிரி காட்டமாயிரும் ரசம், நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நமக்கு தூதுவளை இலையில் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிட்டுங்க. சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். அப்படியே நீங்கள் சூடாக ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கன்னா நெஞ்சுக்கு எதமாக, சளிக்கு எதமாக இருக்குங்க. அப்படியே சளி இறங்குறது நமக்கு தெரியும். நெஞ்சுக்கு வந்து அப்படியே நம்ம மூச்சு விட முடியாமல், எச்ச கூட முழுங்க முடியாமல் தொண்டை வலிக்கும்ல, அந்த தொண்டை வலிக்கு வந்து இந்த ரசத்தை அப்படியே ஒரு கிளாஸில் நீங்கள் ஊற்றி குடிங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சாயங்காலமே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கரண்டியில் அள்ளி கூட நீங்கள் ரசத்தை குடிக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி ஒரு மருந்து மாதிரி, ஒரு சூப்பு மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாங்க இதை. இல்லைன்னா நீங்கள் அது சோத்தில் ஊற்றி நம்ம சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சளிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே மருத்துவ குணம் மிக்க இந்த ரசத்தை வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.